செம்மையை கூப்பிட்டு வந்துருந்தாங்க பாப்பா. ஸோ எல்லாம் சடஸு வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு ஆனால் புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டில் எல்லாம் போட்டுக்கோங்க. பா இது போல் சொல்லி எத்தனை நாள் ஆகுது, செம்மையா இல்லை? வா, அந்த பாப்பா போயிட்டா கை காட்டுன்னு போயிடுச்சுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு ஏற்கனவே இன்டர்வியூவில் சொல்லிருப்பேன். பட் இருந்தாலும் திருப்பி ஒன்ஸ் போக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ரிப்பீட்டா நம்ம ஜெருன் தாஸ் அவர்களுக்கு ஃபோனு வாங்கி கொடுக்க போகிறோம். எஸ், என்னடா அஜித்தே நீ வாங்கி கொடுக்க போறியானா? நான் வாங்கி தரலைங்க, அவனே தான் வாங்கி போகிறான். பட் அது வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம போக போகிறோம். என்னடா ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் எதோட ஃபேனு? உஷா ஃபேன். அதாவது அவன் அப்போத்துலேருந்து ஒரே ஒரு பேர் தான் சொல்லுப்பான், ஆப்பிள். அந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். பட் அவன் வாங்குறானா இல்லையான்றதை நீங்கள் இப்போ பாருங்கள், பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. அவன் என்ன ஃபோன் வாங்க போகிறான், ஓகேங்களா? அதில் சார்ஜர் இருக்காது, கேபிள் இருக்கும், ஆனால் அந்த ஃப்ளக்கு இருக்காது, அதான் அந்த மண்டை இருக்காது, ஓகேங்களா? வேறு வால் மட்டும் தான் இருக்கும். மூணு கேமரா இருக்குங்க அதில். ஏடா அது 3 கேமரான்றான், மண்டை இருக்காது தான், அந்த ஃப்ளக் இருக்காதுன்றான். அப்போ ஆப்பிள் தாண்டா அது ப்ரோ கொடுப்பாங்க, அதுவும் ப்ரோ வேரியண்ட்டில். அப்படி ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ கேட்டிங்கன்னா தெரில, நீங்களே வந்து பாருங்கள் என்ன ஃபோன் வாங்குறான்னு. என்ன மாரி ஒரு உட்டியா என்னன்னு தெரில, இது ஜர்கின் ஏதோ ஒன்று எனிதிங். பட் நான் ஒருத்தர் போட்டு டீஷர்ட் ஒருத்தர் போட்டு போயின்னு இருக்கார். அவர் பிங்க் அண்ட் ஒயிட்டு, இது ப்ளூ அண்ட் ஒயிட்டு, இது டார்க் ப்ளூ. பட் இவங்க தப்பு தான் இவங்க போடுறது, பார்த்து ஃபைன் பார்த்தாலும் போட்டுக்கோங்க. தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுங்க. 3 பேரும் ஹெல்மெட் போடாமல் தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் ஹெல்மெட் போட்டுன்னு போயிருந்தாங்கன்னா நான் தப்புன்னு சொல்லிருக்க மாட்டேன். 2 பேரும் ஹெல்மெட் போய் ஒருத்தர் போடாமல் தான் தப்பு தான். 3 பேர் போகிறீங்களா, 3 பேர் ஹெல்மெட் போட்டுன்னு போங்க, சேஃபாக போங்க, அவ்வளோதான். அவங்களும் அதாவது டிராஃபிக் போலீஸ் யாராக இருந்தாலும் ஒருத்தர் நல்லது சொல்கிறாங்களா ஏற்றுக்கணும், நல்லது சொல்கிறவங்கள ஏற்றுக்கணும். நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா அது அப்படி தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஸோ சேஃபாக ஓட்டுங்க. அதுவும் இல்லாமல் அந்த பூர்விகா, அதாவது நாங்கள் இப்போ எங்கே போயினோம், வடபழனியில் இருக்க பூர்விகா தான் போயின்னு இருக்கோம். அதாவது அங்கே பெரிய ஒரு பிரான்ச் இருக்குது, ஓகேங்களா? அங்கே தான் போயிட்டு இருக்கோம். அங்கே அதாவது ஜூடியோ பக்கத்தில், நான் வேணால் லொக்கேஷன் வேணால் கீழே நான் லிங்க் பண்ணி விட்றேன். அங்கே கேர் பண்ணிக்கினாங்க. நேற்று நாங்கள் 1 டே அங்கே தான் இருந்தோம், ஓகேங்களா? 1 டே ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். அங்கே இருக்கிற சிஸ்டம் நோண்டிக்கணும், அதாவது அந்த ஏர்புக்கு, மேக்கு அதுக்கடுத்து டேப்ஸ்லாம் நோண்டின்னு இருந்தோம். வாட்சை நோண்டணும், மாட்டி பார்த்தோம். அங்கேயே ஃபோனு சார்ஜ் காலியாச்சு, சார்ஜர் போட்டோம். அன்றைக்கி ஒரு நாள், அதாவது இந்த டிவியில் PS5 நாங்கள் இது வரைக்கும் கேம்லாம் ஆடுனதில்லை. அதாவது PS5ல் அந்த இதெல்லாம் வச்சு விளாடுனதில்லை, ஓகேங்களா? ஃபோனில் விளாடுவோம், அது அப்போ விளாண்டுருந்தோம் சின்ன வயசுலனா. அதான் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுருந்தோம். இப்போது ஃபோனில் ஒரு கேம் விளாடுறதில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபோன் இந்த மாரி நிலைமையில் இருக்குன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஆடி நம்ம இன்னும் ஃபோனை ஒரு ஐசியூ வார்டில் சேர்க்க வேண்டாமே அப்படின்னு தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டாச்சு கேம் ஆடுறதையே. எல்லாமே உள்ளே வந்துட்டேங்க. நான் தெரியாமல் கேம் ஆடிருக்கான். இன்னும் என்ன பண்ணலாம்? இவ்வளோ உன்னிப்பாக விளாண்டுருக்கான் பாருங்களேன்.
சாவல ஒன்றும் என்னடா கீழே பார்த்துன்னு இருக்க என்ன கீழே குஞ்சு தினா தேன்னு இருக்கு இல்லை வெளிச்சமாக ஒன்று இருக்குது அது நேற்று அதை சுட்டு பார்ப்போம். அதுதான் உன் ஆளு தெரியுமா? அதுதான் உன் ஆளுன்னு. என்ன கோல்மாலு இங்கே ஒன்றும் பிடுங்க முடியல, அங்கே போய் என்ன பிடிங்க வா. ஏய் சீனா போகிறேன்னு சொல்லிட்டு தப்பாக போட்டுரும். தாங்க யாருன்னா பார்த்து எதனா ஒன்று பண்ணிக்கோங்க. சைனை இப்படி தான் போடுவோம். தப்பாயிடுச்சு போட்டாச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா. நீ போனதே சாப கேடுறா. என்ன மாரி இஎம்ஐயில் நிறைய பேர் நீங்கள் ஃபோன் வாங்கி தெரியும். ஃபோனில் எல்லா ஃபோனும் வாங்கி தெரியும். யாருக்கெல்லாம் இஎம்ஐ எடுக்கும்போது இவ்வளோ கஷ்டமாச்சுன்னு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் தெரியும் நம்ம எல்லாருமே இவ்வளோ கஷ்டம். எல்லோரும் ஒரே நாளில் வந்து ஒரு நாளில் முடிஞ்சிடும். ஆனால் உனக்கு 1 வருஷம் ஆகுறேன் ஃபோன். அது என்ன ஃபோன் ஒன்றும் சொல்ல. நான் 3 கேமரா. ஆமாம் 3 கேமரா. 3 கேமரா லைனாக நிற்கும். 3 கேமரா லைனாக சொல்லுது. 3 கேமரா ஆனால் மண்டை இருக்காது, வெறும் அந்த கேபிள் மட்டும் தான் இருக்கும். எந்த ஃபோனு? இந்த ஃபோனு யோசிங்க பாருங்கள். என்ன கையில் ஃபோன் வரலா அது. ஸோ ஆக்சுவலி ஃபைனலி இந்த ஃபோன் தான் நாங்கள் எடுக்கிறோம். இரு சரி தெரில ஃபோட்டோவுக்கு தம்மையிலுக்கு. நீங்கள் இப்படி காட்டு. ஓகே ஓகேவா? சிரிச்சா நல்லா சிரிக்கிறேண்ணா. ஓகேடா. அசிங்கமாக இருந்தா நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், ஏஐயில் மாற்றிட்டேன். இங்கே வேறு ஓகே. சுகப்பிரசவம் வரப்பிரசவம் பார்த்து கீழே போட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். எடுத்த உடனே ஃபோன் வரணும்னு பார்த்தா சிம்மை இதுலேயே இருக்கிறேன். இதுலேருந்தே எடுத்துக்கும் சிம் கைக்கலாம். அண்ட் கேபிள் ஃபைனலி ஃபோன். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா ஆப்பிளில் கொடுப்பாங்க. ஸோ அதுனா ஒயிட் எடுத்துருக்கியா? ஸோ இனிமேல் தான் நம்ம இதில் தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஆமாம் 3 கேமரா பாருங்க. எந்த 3 கேமரா தான்ப்பா? என்னப்பா கேமரா இது? இப்போ இதில் தான் வீடியோ எடுத்துன்னு இருக்க. நக்கின்னு உட்காரணும் கட்சி. பரவாயில்ல, இதுக்கு என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று, இது ஒரு நல்ல அப்டேட். ஆனால் இதுக்கப்புறம் பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது. அந்த ஒரு வழியாக இஎம்ஐ ஃபோன்லேருந்து மேலே போயிட்டு இங்கேருந்து வந்து நம்ம கார்டு தான். கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. ஸோ ஃபோன் வாங்கியாச்சு. ஃபைனலி நம்ம ஃபோன் எடுத்தாச்சு. ஆமாடா எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ ஆனால் இவ்வளோ ஒரு போராட்டம் இதுதான் எடுத்துருக்கோம். இங்கே எதுவுமே தெரியல, கேமரா ஒன்றுமே தெரில. ஸோ இந்த 3 கேமரா வச்சுது, கேஸ் எதுவுமே இல்லாதது. கேஸ் தானே இது இப்போ மண்டை இல்லாதது, சார்ஜர் மண்டை அடாப்டர் கேஸா. ஸோ அதான். ஸோ ஓகே சார் டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. கேமரா நம்மளோட அப்டேட் சீக்கிரமாக வரோங்க. இன்னும் இவன் வாங்கிட்டான். அதுக்கு அடுத்தது இன்னொன்று விஷயம், முக்கியமான விஷயம் வந்து ஆண்ட்ராய்டை வந்து ஒருத்தர் கேவலமாக பேசின்னு இருந்தான். ஓகேங்களா? அந்த கேவலம் பிடிச்சவன் இல்லை அதே தான் வாங்கியிருக்கான். ஆண்ட்ராய்டில் நல்ல ஃபோன் இருந்தால் சூப்பர் தான். தெரியுமா? நீ சொல்லும் போது என்ன ஆகும் தெரியும். ஓகே பார்க்கலாம்.
அடுத்த வாரமே நான் வர நிலைமை ஆகிடும் இந்த ஃபோனு கீழே வந்து. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது இங்கே இந்த வீடியோ நான் இதரம் என் பண்ணிக்கிறேன். நான் உங்கள் பிரின்ஸ் அஜித். நீ ஓகே. ஆனால் உண்மையாக அந்த பூர்வீகா கோடம்பாக்கம் ஷோரூமில் வந்து நல்ல ஒரு கோடம்பாக்கம். ஆமாம் கோடம்பாக்கம். என்ன விஷயம்னா உண்மையாக வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நமக்காக அந்த எடுத்து கொடுக்கறதுக்கு நான் எப்படி எனக்காக பண்ணிப்பனோ அந்த மாதிரி அவங்க வந்து நமக்காக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து எனக்கு ஓகே நமக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் அது ஒரு விஷயம். பட் முடியலனா கூட அது கரெக்டாக வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் பண்ணி கொடுத்தாங்க. வந்து ரொம்ப கரெக்டான விஷயம். நல்ல ஒரு சர்வீஸ் வந்து இந்த பூர்வீகா ஷோரூமில் இருந்துச்சு. நீங்கள் வந்து பூர்வீகா ஷோரூமில் அப்ளையன்ஸ்லாம் வந்து வாங்கணும், மொபைல் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. இந்த ஷோரூமில் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் கேர் பண்ணிக்கிறாங்க. கஸ்டமர் இது வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுங்கள், வாங்க. நிறைய பொருள் வந்து நீங்களும் என்ன மாதிரி இஎம்ஐயில் வந்து இப்போதைக்கு எடுக்காமல் ஓன் காசை கொடுத்து ஃபுல் கேஷ் கொடுத்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இவனும் அதே மாதிரி நெட் கேஷ் கொடுத்து வாங்குற அளவுக்கான ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்களும் ஹெல்ப்பாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அது ஒரு உங்களுக்கு நம்ம விடைபெறுவது நான் ஜெருன் தாஸ். பிரின்ஸ் அஜித். நீ ஜெருன் தாஸ். டேஸ் போடலாம் டபுள் தாஸ். ஓகே சார், பார்க்கலாம்.